கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணைக்கு பயந்து ஓடி ஒளிவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த 31ஆம் தேதி விமர்சித்திருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள செந்தில் பாலாஜி, ஏற்கனவே 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த தன்னை எந்த வழக்கின் மூலமும் அச்சுறுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார். கரூர் செந்தில் பாலாஜி பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ஊர்லயே கிடையாது, எங்க இருக்காருன்னு தெரியல. அதாவது எப்படின்னா, கண்டிஷன் பெயிலுக்கு காலையில கையெழுத்து போட வரணும் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட வரணும். கோர்ட்ல மதியம் பெயிலுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி ஆள் அப்ஸ்காண்டு. இது தேவையா? இவ்வளவு பயம் தேவையா? இதுக்கு மக்கள் காசு எதுக்கு கொள்ளையடிக்கணும்? இதுக்கு எதுக்கு பயந்து தெருவா ஓடணும்? இவ்வளவு ஒண்ணு இல்ல. டாஸ்மார்க்ல என்ன ஊழல் கேக்குறாங்கல்ல. இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். 5400 பார். அந்த 5400 பாரையும் செந்தில் பாலாஜி ஒரு ஆளே காப்பில் அமைச்சு, ஒரு ஆளே எல்லா பாரையும் ஏலத்துல எடுக்கணும்னு ஒரு ஆள் பேர்ல 20 டிடி 30 டிடி எடுத்து தமிழகம் முழுவதும் இருக்க 5000 பாரையும் ஏலத்தில் எடுத்து மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாளைக்கு 200 கோடி 300 கோடி சம்பாதிக்க வச்ச ஒரு விளைவு அது ஒண்ணு மட்டும் தான். அது மாதிரி பாட்டில் வித்தது, ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் பண்ணது, 10 ரூபாய் கலெக்ஷன் பண்ணது, இது மாதிரி பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்த இன்னைக்கு டாஸ்மார்க்ல பார்ட்டி பண்ண நடந்ததுல இன்னைக்கு முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்த விளைவு ஒரு ஆள் இல்ல, எல்லாம் எஸ்கேப். இல்லை, நான் கூட நேற்று பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், சட்டத்துறை அமைச்சர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சாருன்னு சொல்லிட்டு. எங்கேயும் அதுபோல் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்கே தான் இருந்தேன், வழக்கறிஞரை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வழக்கு நீதிமன்றத்துலேயும் உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம், உச்சநீதிமன்றத்துலேயும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. ஒரு உரிய தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையால் பொதுவெளியில், பொதுக்கூட்டங்களில், அதாவது இன்றைக்கி நிறைய நாட்டில் பிரச்சனை இருக்குது. மேகதாது பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி, அதாவது எப்படி ஒரு சொடக்கு போட்டு ஆட்சி அமைந்த அடுத்த நிமிடமே அப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு இன்றைக்கி விவசாயிகளை நடு ரோட்டில் விட்டு போராடக்கூடிய ஒரு சூழலை இந்த தாவேக அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.